ஏப்பா பண்ற பொம்பளைக்கு மட்டும் திரி வைக்கிறீங்க போட்டோ வைக்கலாம். எங்களது பிள்ளையார்பட்டி நாடக அமைப்பாளர் அன்பு ஐயா சோமு ஆசாரி சார்பாக ரூபாய் 101 அம்பளிப்பு கொடுத்திருக்காரு. நன்றி நன்றி. ஒரு ஜாக்கெட் கத்துக்கலாம். அது உன் புருஷத்தை ஏன் புருஷன் சொல்ல வேண்டியது ஏன் சொல்ற? நாக்க பத்தி தண்டின்னு அண்ணே முண்டுக்கல்ல தொட்டு கும்பிட்டா. இனிமே உனக்கு 100க்கு கொடி கடிக்கிட்டு தான் நிக்க. அழகூரில் பூத்தவளே ஒன்னு அடியோடு சாய்த்தவளே உன் விழியும் என் விழியும் சந்தித்தா உன் விழியும் என் ஒளியும் சந்தித்தா. பெரிய தச்சு வேலை பார்த்தேன் போமுண்டை. நான் வர்ணிக்கிறேன். என்ன வர்ணிக்கிற? யார் எனக்கு நல்ல வெளுத்து உருத்தவன் எவ்வளவு அடி வாங்கிருக்க. இதெல்லாம் ஒரு அடி அடிக்குது பயந்து போறேன்டா. பயம் இல்லாம என்னையா பிரச்சனை? ஒரு பப்பு நான் அடிக்குது ஒரு டான்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் என்ன பண்ண சொல்ற அவங்கள? அவங்கள வர்ணிச்சு தானே பேசுனேன். என்ன வர்ணிக்கிற? நம்ம அதிகமா அந்த கத்திரிக்காய் அதை பார்த்தா அந்த நமக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் அனுசரிச்சுக்கங்க. 5 வரைக்கும் நான் தானே புரிஞ்சேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா உனக்கு மருந்து வச்சு கொண்டே புருஷனம்ல சும்மா கூட சொல்லாத பேச்சு கூட. எனக்கு மயக்கமா வருது ஏற்கனவே. அவன் தான் பிரசவம் பார்க்க டாக்டர். ஏன் இந்த கொலை? என்ன பிரச்சனை? வந்து ஒரு டான்ஸ உங்களை உங்க ஆத்தாவை பத்தி உங்க அப்பத்தாவை பத்தி உங்க வீட்டு பத்திரம் உங்க பிஞ்ச காடு உங்க நீங்க போட்டிருந்த பிளாட் என்ன வந்ததுல இருந்து பத்திரத்தனம் கேக்குற? எது கேக்குற? சட்டி என்னது? குழம்பு சட்டியா? அந்த மாதிரி உங்களை பத்தி பேசியிருந்தா நீங்க அடிக்கலாம். இல்லைங்க. ஐயோ நீங்க முகத்தை சுளிக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அதுக்கு மாதிரியான மனசு கஷ்டமா இருக்கு. சண்டைக்கு போற மாதிரியே போகுது. சண்டைக்கு போல 1 ரூபாய் எங்கனையா போட்டேன். அதான் தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? அருப்புக்குடி ஊருக்கார பப்புன்னு வேணும்டாங்க. பப்புன்னு வேண்டாம். நீ எதுக்கு வந்திருக்க? இது என்னையா யுத்தத்தண்டு பேண்ட நான் பார்த்தேன். நீ உள்ள போயிட்டு பப்புன்னு வர சொல்றீ. இது யானை தும்புச்சங்க. என்னையா அது? யானை கொசு கடிக்காம இவன் யாரா கூட போயிட்டே இருக்கேன். எனக்கு சிவப்பு சட்டையை பார்த்தா பேச்சே வராதா? நீ போடுறது என்னதுப்பா? இது என்ன கலரு? இந்த ஊதா உள்ள சேர்த்தல. நானும் சிவப்பாத்தானே நின்றுருக்கேன். பேச்சே வராதுங்க. பயங்கரமா தான் பேசுறேன். நான் இவளை அடி அடிச்சும் எதற்காக நான் பொறுத்து கொண்டேன் என்றால் ஏன் பொறுத்து கொண்டீர்கள் என்று தெரியவில்லை. நீ வந்து நான் வந்து அப்புறம் காலையில வீட்டுக்கு போய் அப்புறம் நாளைக்கு மணப்பாறைக்கு திரும்ப பேக்க தூக்கிட்டு நான் போய் நீ செம்ம பிகரு. ஏன் கூட கேட்டாங்க? உன்னை முன்னாடி வச்சுக்கிட்டே 2 கோடி சோறு திங்கலாம். ஏங்க உன்னை பின்னாடி வச்சுக்கிட்டு குழம்பு ஊத்தலாம். எதை தொட்டுக்கிட்டு தொட்டுக்குவ முதுக நக்கிக்கிட்டே இருப்பேன். மூடிக்கலாம். என்ன
என்னைய பாத்துக்கிட்டே சாப்பிட்டுருவியா? அவ்வளவுதான் உங்களை என்னை தொடாதீங்க. ஏங்க உங்க வீட்டுக்காரர் பாக்குறாரு. எங்க இருக்காரு? எங்க எவ்வளவு இருந்தாலும் வேற எங்கிட்டு நல்ல பிள்ளையா இருக்கிறா நிமிந்தாலும் விளையாடுற மாதிரி. என்னதான் பிரச்சனை ஆயிராத நீ லேசச்சனை என்னத்துக்கு நான் போயிச்சேனே ஆஸ்பத்திரியோட சேர்க்கறதே. ஒரு டான்ஸ்னா மேடையில வந்து நீங்க அபிராமி ஆடுற, அழகா இருக்க, நல்ல ட்ரெஸ் பண்ற, ஒரு தோற்றத்துக்கு ஆம்பளை போய் போறோம் பார்த்தா உன்னையால எச்சி வடிக்கிறாங்க. ஏன்னா அவன் கணேஷ் போல போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வந்தா உலக அறிஞ்ச ஒரு கோமாளி எம்கேஆர். ஐயோ நீங்க உலகம் அறிஞ்சாக்க என்னைய மேல வச்சு சப்பு சப்புன்னு அடிக்கிறீடி. நீ என்ன கொத்தனார் மகளா? நான் போனா போயிட்டு பொறுமையா போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது பேச வச்சுக்க. ஆமா பெரிய ஜல்லிக்கட்டு சுத்து மாடு அப்படியே கலட்டி விட்டாரு. மாடு பாயுது. இப்படி ரொம்ப புடி ரொம்ப புடி. அடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற பொட்ட வரைக்கும் போல அடிக்கிற வந்து பாவாடோட கழுத்துவானா? ஒரு ஆம்பளை பையில ஒரு பொம்பளை பிள்ளை தொடர்ந்து அடிக்கிறானா எதுக்கு? எதுக்கு? அதுக்கு தேனா எழுத்துக்கா செய்யா இருக்கா தெரியும். ஒருத்தனை பார்த்தாலே இதுக்கு தான் சரிப்பட்டு வருவேன் வரமாட்டாங்க பெண்களுக்கு தெரியும். மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாதா? அதுக்காக என்ன செல்லுல படம் எடுத்தாங்க காப்பாங்க. எனக்கு தான் தெரியுங்கல்ல. நீ படம் எடுத்து காட்டினா இந்த சபையில மேடையில நீ ஒரு பொம்பளை, ஆமா இப்ப நான் ஒரு ஆம்பளை. இந்த வயிற்று புலப்புக்காக அரிதாரம் பூசி உங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்துறீங்க. கரூர்ல மல்லிகை கடை வச்சிருக்கீங்க நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு. ஆனா இதெல்லாம் எதுக்கு என்னை போட்டு அடிக்க? இல்லைங்க அது என்னமோ தெரியல. உங்களை பார்த்தா பிஞ்சு உடம்புங்க. என்னங்க பிஞ்சு காய் முத்துன காய். நான் இல்ல அவன் எல்லாம் அன்னைக்கு ஒரு பொம்பளை போயிட்டு விளக்கமாத்து வந்து ஓடுறேன். எதுக்கு போனீங்க? 3 மணி நேரமா காலை தொட்டு போட்டுட்டே இருக்கேன். அதெல்லாம் அப்படி இல்லப்பா நல்ல பையப்பா. நீ நான் அப்படி மானத்தை கெடுத்து போறோம். இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல பையாப்பா. ஆண் பெண் பாய்ஸ் பாய்ஸ் ஜென்டில்மேன். என்னது இது? ஓ லேடிஸ் வாயில வரதா இங்கிலீஷ் கேட்டுக்க. வெரி டேஞ்சர். நான் என்ன டேஞ்சர்? நான் என்ன பண்ணவனையா? குத்துக்கல்லா ஒரு ஆம்பளை நிக்கும் போது அங்க இருந்து வரையடி செங்கக்கல்லா தங்கு டங்குன்னு அடிக்கிறது என்ன ஆகும்? என்ன இதுவே நான் உங்க அடி போங்கக்கா ஏக்கா போங்க. நீ 10 பேரை கரூர் வந்து அடியால கூட்டு வருவாங்க. அடி வாங்கக்கா. அக்காவா? ஒரு ஆம்பளை சொந்த மசூல் வச்சிருக்கேன், நீ ஒட்டு மசூல் வச்சிருக்க வைக்கல. 1500 ரூபாய் காசு கொடுத்து வாங்கிட்டேன். கோழை அத்துக்குமே 1000 ரூபாய் காசு கொடுத்து வச்சாலும் அதை ஜாம் போட்டு துவச்சு ஆணில மாட்டோம். முடியும். எனக்கு நீளமத்தாயா இருக்கும். எங்கனக்குள்ள வச்சு ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் தாங்கல. இதை பத்தி பேசவே பொங்கி வலியுது. ஒரு நிமிஷம் உசுரே ஏன்னா உனக்கு நீளமா கிடக்குல்ல. என்னது நீங்க தான் சொல்றீங்க? என்னங்க அவன் வந்து சர்வர் அளந்துகிட்டே இருப்பேன். எவன் குடிய கிடக்கு அப்படி பேசுறாங்க. உலகத்துல ஆண் பெண் அவங்களுக்கு பிறக்கிறது குட்டி சன், குட்டி பையன், குட்டி பெண். அப்ப பிறந்தவனே நீ போடு போன். பிறந்தவனே யாருக்கு போன் போட சொல்ற? அதிகமா குளிக்காட்ட பொம்பளைக்கு வரும் தலையில பேன். உங்களுக்கு மட்டும் வராம இருக்கு. சும்மா அந்த பேனுக்கு மட்டும் 3 வருஷம் படிச்சிருக்கேன். பேனுக்கா மருந்து எவ்வளவு பெரிய மொத்த ஜோக்கா சொல்றான் பாருங்க. ஆமா நீ பெரிய கலக்க போது யாருல பரிசு வாங்கினவன் சொன்ன உடனே நான் ஒரு முள்ள மாதிரி நீ ஒரு முடிச்சு வைக்கிறான். 2 முடிச்சு வைக்க முள்ள மாதிரி முழிக்க வச்சு நானத்தை கல்ல பாக்குறா. ஒரு மரியாதை கொடுத்தா கரோடு தாமரச்செல்வி எத்தனை பப்பனங்களை நீங்க ஓட ஓட வரட்டிருக்கலாம். ஏன்னா நீங்க ஒலிம்பிக் போட்டுல ஓட்ட பண்ண கப்பு கப்பு வாங்கி வச்சு வாயில கொண்டாந்து கொடுக்கலாம்னு இருக்கேன். கப்பை வாங்கி வச்சு என்ன கக்கூசுக்கு யூஸ் பண்ணுவேன். ஆனா நாங்க அப்படி கிடையாது. என்ன பண்ணுவீங்க? அந்த கப்புல காரி காரி எச்சிய துப்போம். அந்த கப்புல வந்து கட்டிங் கலந்து அடிப்போம். அந்த கப்புல அத கலந்து அடிக்கிறீங்க. ஒரு கப்புல இவ்வளவு யூஸ் பண்றோம். நீ மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவ? கேயா நீ மிஞ்சி மிஞ்சி போனா கப்பத்துக்கு உள்ள வைப்ப. உன்னை கொண்டே குளிய போட அடுத்தவங்களுக்கு கொடுக்காம வீட்டுக்குள்ள வைப்ப. கருமாந்த என்ன பிரச்சனை? என்னடி பிரச்சனை? வந்தவன் நெஞ்சில் அடிச்சே வாடி ஓடுன தேவலாம போட்டா பப்பலாம தெருவுல இழுச்ச பப்புங்களால தெருவு அடிக்கிறதா? நான் இல்லாம நானத்தை ஓட்டி
சரி நல்ல பொம்பளை பப்புனுக்கு எனக்கு பதிலா மணிமுத்த பொம்பளை வாசம் போட்டு சொல்லு. சத்தியமா சொல்லு. அப்படியே ஓயாப்பி வாங்குற கிளட்டு சக்கர மாதிரியா அதை வச்சு நீ ஓட்டிடுவேன். ஆனா உண்மையில அவர் எப்படி பாடினார் பாத்தீங்களா? அவர் பப்பு போட்டா செம்மையா நான் ஓட்டிடுவேன் நாடகத்தையே. இந்த உனக்கு மட்டும் தான் திறமை கடவுள் கொடுத்துருப்பாரு, மத்தவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாரா? பேசு, உனக்கு என்ன தெரியும்? பேசிதானே இருக்கேன். பேசி பாப்பா. பேசிதானே இருக்கேன். உலகத்துல சிறந்தவன் வந்து ஆம்பளை. உலகத்திலே சிறந்தவர்கள் பெண்கள் தான். கஷ்டப்பட்டு ஆம்பளை எவ்வளவு வேலை பாக்குறான் தெரியுமா? கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்களா? நீங்க பாட்டுங்க ஒரு வேலை தான் பாப்பீங்க. பெண்கள் எவ்வளவு வேலை பாக்கணும் தெரியுமா? ஆம்பளை வெளியில வேலை பாக்குறது சிம்பிள் இஸ் 8 பாயிண்ட். என்ன சொல்லி தொலைங்க? கல்யாணம் ஆனா பொம்பளை கிட்ட கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது இஸ் 100%. என்ன சொல்லி வெரி ஹார்ட் வொர்க் இஸ் கை கால் நரம்பு தளர்ச்சி வீக்னஸ். மாத்திரை வாங்கி போட்டுக்க. புரிஞ்ச மாதிரி பேசுவோம், வாயை உடைக்க போறேன். எனக்கு புரிஞ்சுச்சுன்னா என்னை பப்புனுக்கு ஊர்ல போட மாட்டாங்க. கடவுளே, அதனாலதான் டெய்லி இத்தனை கூட்டம் வருது. என்னைக்காவது புரியுற மாதிரி 4 வார்த்தை பேசுவேன், கேட்டு போவாங்க. எனக்கே தெரியாது இப்ப பேசுற மாதிரி பேசுனா தெரியாது. காரணம் என்ன? கிட்னி. கிட்னி எங்க இருக்கு? தலையில இருக்கு கிட்னி. முறை இப்படி கைய வச்சு இங்க வையின்ட்டேன். அறிவே அதுக்குள்ள அவசரப்படுறேன். நல்லா வருது எனக்கு. பெண்கள் வந்து நீங்க அமைதி பூங்காவா? ஆம்பளை நாங்க என்ன பொறுமையில சேர்ந்தது பெண்கள் தான் அப்படின்னு இருக்காங்க. அமைதி பூங்கா பெண்கள்னா அப்ப ஆம்பளை என்ன சீமக்கருவ தூரா? ஆமா, கொடூரமானது. அந்த சீமக்கருவ தூரு கூட ஆண்கள் நாங்க சீமக்கருவ தூரா இருந்தாலும் பயன்படுவோம். சீமக்கருவளையே அழிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமா அழிச்சாதான் பெண்கள் நாங்க நிம்மதியா. இந்த சீமக்கருளை வச்சு எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதான் வேண்டாமா, அது வேகப்பட்ட வியாதியை கொண்டாந்து விட்டுருச்சாமா. என்ன வியாதி வருது? அதிக சீமக்கருவு உள்ள 3 மாவட்டம்னா 1 ராமநாதபுரம், 2வது சிவகங்கை, 3வது விருதுநகர் மாவட்டம். எங்க ஏரியாவிலும் அதிகமா இருக்கா? அப்ப நான் அங்கிட்டு வரல, ராங் நம்பர். அடுத்த விட சேர்த்துக்கிறேன் 4 ஊர். ஆம்பளை சீமக்கரை இருந்தா நாங்க பயன்படுறது தெரியும். நீங்க சமைக்கணும்னா தேவை விறகு, அதுக்கு ஆம்பளை சீமக்கரை வந்து விறகு தேவை. அதே மாதிரி எங்கே அதிகமா பெண்கள் அங்க விறகு வெட்டி அடிக்கிறோம். இப்பதான் உடனே தீர்ற மாதிரி தெரிஞ்சவே. இப்ப உள்ள காலத்தை நினைக்காத. வேற நீ உங்க அம்மா உங்க அப்பத்தா வாழ்ந்த காலத்தை எங்க அம்மா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த விறகப்பட்ட ஆம்பளை எவ்வளவு பயப்படுறேன். விறகு அடுப்பு அடிக்க ஒரு செத்து பணம் தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு அந்த விறகு கட்ட. ஏன் பெண்கள் விறகு வெட்டவே இல்லையா? இன்ன வரைக்கும் எங்க ஆத்தால அக்கமுக விறகு கட்ட போட்டு அத்தை தண்டி கட்ட தூக்கி தள்ள வச்சுட்டு வருவான். நீ எல்லாம் தூக்கி வச்சு வந்துருவியா? அத்தை தண்டி கட்டே என்னாலே முடியாது. எங்க அம்மா பின்னாடிதான் வர முடியும். அத்தை தண்டி விறகு கட்டையே முடியாது. ஆம்பளை நாங்க தூக்கி விட்டாதான் தூக்கிடும். ஒரு பொம்பளை தூக்கணும், பாவாடை கிழிஞ்சு. பெண்கள் நாங்க நிமித்தி வாரி விட்டு தூக்கிடுவோம். போயா அப்படியே உனக்கு சிரமப்பட்டு வெளியே இருந்தா தண்ணியில கேள்வி. பெண்களை தனியா விறகு போகையில ஆம்பளை எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டான். நட்டம் நிமித்தி வச்சு காலில் ஒரு எத்து வச்சு தலையில போயிட்டே இருப்போம்யா. என்னைக்காவது பொம்பளை காலில் விறகு எத்தனைலாக்க? கண்டிப்பா லூசு பயல விறக நிமித்தி தலையில முட்டி கொடுத்து உதச்சுட்டோம்னா தூக்கிட்டு பிடிச்சுக்கோங்க. மேல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் கரையா முடிச்சிட மாட்டேங்குது. எதுவுமே எல்லாமே பொம்பளை இருப்பாங்க. சென்சார்ல காத்திருந்த அந்த சேவை எல்லாம் அந்த சேவை எல்லாம் ஏ தன்னே ரன்னாலே ஏ தானே ரன்னாலே காத்திருந்த அந்த சேவை எல்லாம் கேட்டு பக்கத்துல கூட நான் போகல. இப்படி வலுப்பு வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி லேசா ஜம்மிங்கால எனக்கு ஒரு மாதிரியா வந்தோம். இந்தாங்க மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன். தாமரத்தில் வீட்டு கதவுகள் சாட்சி சொல்லும். நானே தானே 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 ஒட்டி வாங்க, ஒட்டி வாங்க. ஒட்டி வந்து நீ என்ன பண்ண போற? நீ என்ன நக்க போற? நீ வாங்க. எனக்கு பப்பு நீ ஆம்பளை பிள்ளை தானே? அந்த பையன் அப்படி கேட்கிற அப்படிங்க சந்தேகமா இருக்கு. 2 பேரும் கேவலப்பட்ட வயதே. என்னமோ என்ன பண்ண போற, என்ன பண்ண ஏதாவது மேடையல்ல செத்து என்னையும் கூப்பிட்டுக்கா. கூப்பிட சொல்றேன். பெட்டிய நொறுக்க போய் விடிய மாட்டேன். ஏன்டா உன்னையும் கூப்பிடுறதுக்கு வண்டி செல்ஃப் எடுக்கிற தள்ளி விட கூப்பிட்டேன். கொடுமையே உனக்கு ஒரு வேலை செல்ஃப் எடுக்காம போச்சுன்னா அப்ப புண்ணியம் வாங்கிக்கலாம். பேசாம இருங்க. எனக்கு செல்ஃப் எடுக்க போச்சுன்னா இந்த தண்ணி விட வரேன். நான் எடுத்துக்கிறேன்.
ஆனா நீ இன்ஜின் சீசா இருந்தா என்ன பண்ணுவ? ஒரே வாக்குல கொண்டுட்டானே என்ன. ஆனா பிரபு இந்த நாடகத்துல ஒண்ணு தெரியுமா? என்ன எவ்வளவு கேவலப்பட்டாலும் நானு அரிதாரம் பூசின்னு வை ரோச வெக்கமான சூடு சாம்பிராணி எல்லாம் உணர்ச்ச முண்டை அம்புட்டி ஊத்துருவேன். ஏன்னா இந்த கேவலத்துல 10 பேர் சிரிக்கிறாங்கன்னா அதே எனக்கு பெரிய சந்தோஷம். நல்ல உண்மையிலேங்க உங்களை மாதிரி ஒரு ஆள் தாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்ன அடிக்கடி சந்திக்க முடியல, மனசு ரொம்ப பாருங்க அந்த பேண்ட் சட்டையெல்லாம் அவுத்து போட்டு மொட்டை முட்டி ஆவரம் போறோம். ஏங்க இப்ப இல்ல உண்மையிலே சொல்றேங்க. அரே ஏன் அப்படி பண்ணீங்க? சாமி நான் ஒண்ணு சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு வந்து நிறுவன பூஜைக்கு வரலடா. மணி அடிக்கலாம்ல ஆம்பளை ஆலம்பளை எடுத்து ட்ரெஸ் கழட்டி நின்றா. நீ வந்து பேசவே வேணாம். இந்த துணியை பார்த்தாலே எனக்கு சிரிச்சு அவருக்கு நான் எப்பவுமே அசிங்கம் பேச மாட்டேன். நீங்க ஏமா அவன் வாட உங்களுக்கு ஒட்டிக்கிருச்சு. காத்திருந்த அந்த செடியெல்லாம் தேடியெல்லாம் அந்த தேடியெல்லாம் உழந்து கிழிச்சு தண்ணி பாய்ச்சு. நீதான் நாடகம் அமைப்பா அப்பா கூட கிறுக்கு பயில கூட முடிய உயிரை வாங்கிட்டு இருக்க. அப்படி இதான் என்ன ஆட்டம் ஆளை போட்டு போறது இல்லையா? பிச்சை எடுத்துக்கு ஒரு அழகா இல்லையா? சுத்தமதுல கிருன்னு வந்துருச்சு. அவனுக்கே 2 புள்ள காணாம கிடக்குது. நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி நான் அந்த ஊராக்கள் கையிலே பார்க்கணும். உன் பாவாடை நினைச்சே போய் ஊதாக்கால பாவடியா கட்டிருக்கேன். சம்பளத்தோட 100 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. சம்பளத்துல 100 ரூபாயா? சும்மா சொல்லக்கூடாது. உங்க கையோட அந்த ஆள் நல்லா இருக்கு. ஏன்னா அவர் எங்களுக்கு பழைய கை. பழைய கை புது கை. பழைய கை புது கை. அந்த கை இந்த கை. ஏன்னா நான் பாப்பனா நீ பாப்பனா பொண்ணையோட டெய்லி வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சியா. ஆனா பிரபு தொடர்ந்து ஒரு 50 நாளா வந்தேன்னு வையே. அதோட இதே மாதிரி கிறுக்கு பிடிச்சு அலைய வேண்டியது. புதுக்கோட்டை பச்சால பிள்ளைகளுக்கு யாமல் சொல்ல ரூபணி அதான் போன போது அலைய விட்டுட்டியே. அப்படியே அங்கிட்டு எங்கிட்டு புக் ரோட்ல இருந்து அடிப்பே அவன். மணிமுத்து பேப்பர் வரைக்கிட்டே தெரியும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? அவனு பிச்சை எடுப்பியா? நான் தான் எங்களுக்கு தான் பாதுகாப்பு. நான் பெரிய லூசுல. பெரிய லூசு சின்ன லூசு. பெரிய லூசு சின்ன லூசு. மொத்த லூசு வந்து வச்சு மொத்த லூசு ராதா லூசு. என்ன நடிக்கிற சக்காதுங்களா? வா அப்புறம் என்ன நோனிக்கு நாடத்துக்கு வர்ற போவது என்ன பண்ற? பல்ப் போட்ட மாதிரியே பண்றீங்க. ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? அப்பதானே ஊர்ல ஏத்துக்குறாங்க. நீ என்ன பண்ற? தெரியாம பண்ணிட்டேன். அப்படியே ஆடி வாரா மாறி ஆடி வாரா மாறி ஆடி வந்து பவுர் அழைச்சிட்டா. அதுல பக்கம் பக்கம் உங்க திறமைய ரொம்ப பாராட்டணுங்க. ஊருக்கே சாமி வர வச்சுட்டீங்க. வள்ளிக்கிழமை நாடகத்தையே அப்படியே மகமாயி நாடகம் மாதிரி வித்தியாசமா மாத்திட்டீங்க. மகமாயி நாடகம் பார்க்க முடியும். யாரும் வேதனைப்படக்கூடாது. ராதாகிருஷ்ணன் வந்து ஒட்டு பக்கமா இங்க காட்டுவீங்க. கருப்பு சாமி காட்டுவீங்க, காளியாத்தாவை காட்டுவீங்க, எல்லாத்தையுமே காட்டுவீங்க. எப்ப காட்டுவாப்லையா? எதை பிடிச்சது காட்டுறாங்க பாட்டி மிருகமெல்லாம் கூட்டு இருக்கேன். நீங்களே அப்படி ஜப்பான் பெருச்சாதி. நானு கரடி குரங்குடா. நாரதர் போறது கரடி. அந்த உருவம் கரடியாக்க. கரடி கிண்ணி கோழி. கரடி கிண்ணி கோழி. உடம்பத்தை தேவையடி உனக்கு நாட்டு கோழி. உடம்பத்தை தேவையடி உனக்கு நாட்டு. நம்ம வீட்டுல வாத்து நிக்குதுல அதையும் பாரு. அந்த ஆலயத்துல அடே வாத்து கோழின்னு வராதா? வாத்து வராத கோழின்னு வராதா? டக்கு டக்கு வாத்து. டக்கு டக்கு வாத்து. உங்களாலே அடிச்சு சமைச்சு தின்னு புட்டா வாத்து. சும்மாதான் சூப்பு. டக்கு டக்கு வாத்துங்க.
அப்பனுக்கு அந்த வரி பிடிச்சி ஓடுங்க. அங்க என்னடா பைப்படியில தண்ணி குடிக்க போறியா? சாமிக்கு எதை காமிக்க? நான் என்ன புரோக்கரா உனக்கு? ஆவணி 7ஆம் தேதி காலி இருக்கான்னு தைரியம் காமிச்சு. தைரியம் என்ன அதுக்குள்ளேயே வச்சிருக்காது? அதுக்குள்ள எழுத்தாணி மாதிரியே தெரிஞ்சு. ஆலமாடு அப்படித்தானே பொட்டை மாடு வரும். இங்க இரு, பொம்பளை பிள்ளைய தொடவே கூடாது. நீ தொட்டு பேசினா எனக்கு பிடிக்காது. பொட்டை மாடு நின்றுச்சுன்னா காலமாடு. அது படுத்துச்சுன்னா கைதட்டலாம். அந்த மாடு எதுக்கு அப்படி போகுது? ஆனா மூத்தது கைதட்டினா ஒரே என்ன வயிற்றுக்கு நீ வந்த? என்னடா திருன்னு வருது. அப்புறம் பாடு போடுமா? டீ கடையில டீ போடு, டீ கடையில டீ போடு, கடையில பிராந்திய போடு, மொத்தத்துல குளிச்சு போட்டு, மொத்தத்துல எவனும் குடிக்காட்டே என் தலையில கல்ல போடு, போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்க போடு, வருஷம் உள்ள இழுத்துக்கிட்டு வாய்தா போடு. பாட்டா பாடியா ஓடியா. சரி அம்மன் செட்டிநாடு மிஸ் சாப்பாடு தருவாங்களாண்ணா? சோறு திங்கவே அலைகிறான் பாரு. ஆமா, அவன் பெரிய இது வெள்ளரி பஞ்சம் மட்டும் தின்ட்டே உயிர் வாழ்றேன் அவன். உடைய நான் பாரு கே அழகுசாமி, கோவை 149 149 அம்பளிப்பு. அங்கதான் உன்னை கொண்டு 100 ரூபா. கருப்பையா டீ ஸ்டால் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கே அழகுசாமி, நன்றி நன்றி. நானே வேற யார்ட்டாவது வசூல் பண்ணிட்டு வானே. எபிஐ இலைக்குது, இரும்ப மாத்திரம். அங்குச்சாமி அழகசாமி, அங்கசாமி அழகசாமி, முத்துச்சாமி முனியசாமி, குத்துசாமி முனியசாமி, குத்துச்சாமி இந்த குத்துச்சாமி என்ன சாமி? வேலுச்சாமி வெள்ளச்சாமி, வேலுசாமி வெள்ளசாமி, கண்ணுச்சாமி பொண்ணுச்சாமி, கண்ணசாமி பொண்ணுசாமி, எல்லா சாமி காக்கு நம்ம குலசாமி, எல்லாசாமி காக்கிற நம்ம குலசாமி, வேலுச்சாமி வெள்ளச்சாமி, வேலுசாமி வெள்ளசாமி. அங்கிருந்து நேசம் மாவை தள்ளி விடுறா. நல்லா இருக்கு. நீ இங்கிட்டு திருப்பியா அங்கிட்டு விடு. நீ பொத்து நீ பொத்து. இந்த பை பை பைங்க ஆட்டோத்துக்கு பேரே தான்டா. இந்த பொத்து நீ பொத்து, நீ பொத்துடா, நீ பொத்துடி, நீ பொத்துதான். இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியல இல்ல, அதனால உங்களை நான் என்ன போல நீங்க ப்ளீஸ். என்னையா சொல்ற? நீ ஒன்னும் பயப்படாத, அங்க ஒண்ணும் இல்ல. நீ வா, அப்படி ஒண்ணும் பயப்படுற அளவுக்கு இல்ல. நீங்க சொல்லவும் தான் பயம் இல்லாம இல்ல டவுசர் மஞ்சளா சிவப்பான பார்த்தேன். அறிவுக்கான போட்டோனுக்கு தெரியாத மஞ்சள் அறிவிட்டு போய் தானே பார்த்தேன். கன்றாவிய உங்களை நான் என்ன நீங்க ஏதாவது செய்யவா? எதுவுமே செய்ய வேணாம். செய்வீங்க பண்ண போறியா? எதுவுமே செய்யாட்ட மாவு கட்டுவோம்ல. உனக்கு செய்ய உனக்கு செய்வன செய்வாடா? நம்ம அண்ணன் தம்பிடா பிரபு. ஒரு 15 நிமிஷம் மாமா வேலை வர்றான். எவ்வளவு காசு தர அதையும் பாக்குறேன். நான் உனக்கு ½ hour அன்னைக்கு பார்த்தேன்லடா. எப்படி பேசுற அப்படிலாம் நானும் எங்கேயா நடந்திருக்கா? நீங்களே சாக்க முடியல, நெஞ்சு வலிக்குது. ஒரு பர்மிஷன். என்ன பர்மிஷன் கேக்குற? இந்த அக்கா கையை பிடிச்சிக்கிறவா? அக்கா கையை பிடிக்கிறியா? அப்படி சொன்னா நம்பும்னு நினைச்சேன். கையை பிடிக்கிறீங்க. ஆனா இப்படி கெஞ்சுற ஒரே பொண்ணு நான் இருக்கேன். யாருமே அவ்வளவு சீக்கிரமா கைய மட்டும் பிடி, பைய பிடி. உங்களை கொள்ள போறேன். ஏன்னா அவன் 2 பிட்டு படம் எடுத்து ஓடாம இருந்தவன். டேரக்டர் அவன் ஜப்பான்ல இருந்தது. நீ தான் ஹீரோ. எங்க என்னைய தொடையிலே என்னையா பண்றது? ஏன் வலுவலத்துக்கு தேங்காய் யூஸ் பண்றீங்க? என்ன சொல்றது, டைலாக் மறந்துச்சு தாமரை. நான் உங்களை என்ன பண்ண போற? என்னப்பா தாமரை, தாமரை ப்ளீஸ் வாய்ப்பு கொடுத்தாயே. இதுல யார் பொம்பளை யார்
ஆம்பளை அதான்டா தெரியாம ஊருக்கார நிக்கிறாங்க. ஆனா அந்த காசுக்கு நான் எவ்வளவு கேவலப்படுறேன் பாரு. இதை வாங்கிட்டு போய் நான் அரிசி பருப்பு உளுந்து எண்ணெய் கருவாடு எல்லாமே வச்சு அந்த காசுல நான் வாங்கி நான் சாப்பிட்டு வைத்தேன். குடுக்குற காசு பத்தல. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எவ்வளவு பிடிச்சிருக்கு? ஆக ஆக மனசு வலிக்கும். ஏங்க அஞ்சரைக்கு மேல உங்க புருஷனோட போயிருவீங்கல்ல, சொல்லி வைங்க அவர்கிட்ட. என்னன்னு ஏழைகள் வரைக்கும் ப்ளீஸ். இப்படி பய கெஞ்சிராப்ல பிரபு என் மனவேதனையை இறக்கி வைக்கிறாங்க. எல்லாம் இறக்கி வை. இப்படி முகத்தை பார்த்தா 3 நாளைக்கு எனக்கு எனர்ஜி வரும். நாடகம் நல்லா நடிப்பேன். சில ஊர்ல போட்டிருக்காங்க ஒத்த பக்கம் கண்ணு இல்லை அவளுக்கு. ஐயா என்ன பண்றது? என்னன்னா மஞ்சள் மாட்டை போய் பின்னாடி சாணியில் இருக்க உதச்சு குடிச்சு மூஞ்சி வச்சுட்டு வந்து அவங்க வர்றாங்க. சாணி இருக்க உடம்புண்டா அப்படி போமுண்டா உடம்பு நீ அப்படி பிள்ளைய வந்துருது. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா கிளவிய தூக்கிட்டு வந்துட்டாங்க டான்ஸுக்கு. என்ன பண்ண கிளவிய தூக்கிட்டு வந்து இங்க வச்சாங்க. நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டேன். எப்படி தெரியுமா தாமர்? எப்படிங்க? உங்க பேர் தாமர் தானே? என்னதுங்க? எம்கேஆர். எம்கேஆர் யாரு? எம்முன்னா 3 பேரு, ஆறுனா கார்ல வருவேன். உண்மையிலே எனக்கு கேனா நீ ஓகே. அது எம்கேஆர். நிக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வெக்க வெக்கமா வருதுங்க. ஓடி போய் விளங்குமா? வெக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன போர்வை எடுத்து வச்சுக்கிட்டு உன்னைய பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குப்பா அந்த பையனுக்கு. போர்வை எடுத்து வந்து இந்த பிள்ளைய வச்சுட்டு தொப்புல தொட்டு ஓடி இருக்கு. நீ போர்வை எடுத்துக்கலாம். நீ போர்வை எடுத்துக்கலாம். ஐயோ நான் தொட்டுட்டேன் நான் தொட்டுட்டேன். அந்த கம்மாக்கர கருப்பு குடி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா எனக்கு அந்த கம்ம பொறி என்னே சின்னாத்தா. அது கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா எனக்கு அந்த கம்ம பொறி என்னே சின்னாத்தா. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா எனக்கு அந்த கம்ம பொறி என்னாத்தா. அது சும்மா நின்னா பேசனாக்க என்னத்தா, சும்மா நின்னா பேசனாக்க என்னத்தா. ஓம்புட்டு சொத்தலிஞ்சு போயிருமா ஒன்னாத்தா, ஓம்புட்டு சொத்தலிஞ்சு போயிருமா ஒன்னாத்தா. அந்த கம்மாக்கர ஓரத்தில என்னத்தா இதை கண்டிக்காம போரி என்னத்தா. இல்ல உன் நேம் வந்து இந்த ஊர் தான் அவர்கிட்ட கேட்டேன். சரியா கொல்ல போறேன். என்ன எதுக்கு கொல்ல போறேன்? நாங்க பழைய காலத்து கம்பெனி. பழைய காலத்து கம்பெனி நல்லா வண்ண வண்ணமா வளர்ந்து வாயில இருமா மூஞ்சி வாய பண்ணா பண்றதுக்கு காதல்தான். காதல் பண்ணா பட்டு படாம நாகரிகமா பண்ணுவேன். அடி ஆத்தா பெண் சொன்னதையும் கேட்கல, இந்த ஒரு அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதல வாங்கல. அது ஆத்தா பெண் சொல்லுறத கேட்கல, இந்த அண்ணன் தம்பி சொன்னதை நான் வாங்கல, காதல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல, அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. மட்டும் மறக்க சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அது கம்மாக்கர ஓரத்தில கம்மாத்தா போய் சொன்னாத்தர. சாதிசனம் பெரும்பொழுது ஒத்துறையல் சாதிசனம் எல்லாம் என்ன பேசுது, சவுத்தாலே அடிச்சொடு போல் பேசுது. அந்த சாதிசனம் எல்லாம் என்ன ஏசுது, என சவுத்தாலே அடிச்சது போல் பேசுது. அது அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது, இன்று உங்களால நல்லா ஆகி போனது. அந்த எனக்கு அந்த காம போறீ சொன்னாத்தா. வாங்கி வச்ச தாலி ஒன்னும் வாங்குது, அந்த அழகமான ஆசையில குறையங்கு. வாங்கி வச்ச தாலி ஒன்னும் வாங்குது, அந்த அழகுமலைய துறையிலே கேட்குது. கண்மணிய பொழுது சாஞ்சு நேரமாகுது, கண்மணிய பொழுது சாஞ்சி நேரமாகுது. நான் காத்திருந்து
இருந்து என் கண்ணா